நமக்கு நம்ம பசங்களுக்கு இந்த டேர்னிங் 21 இஸ் அ மேசிவ் செலிப்ரேஷன் இல்லையா? இட்ஸ் அ ரைட் ஆஃப் பேசேஜ், அ டோர்வே டு நியூ ஃப்ரீடம்ஸ். எப்படா 21 வயசு ஆகும், இந்த அம்மா அப்பா தொல்லையிலேருந்து விடுபடலாம் அப்படின்னு ஆசைப்படாத யங்ஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? தண்ணி அடிக்கலாம், ஓட் பண்ணலாம், கல்யாணம் கூட பண்ணலாம். சில பேரண்ட்ஸு இல்லைனா மாமா சித்தப்பா பசங்களுக்கு ஷாம்பெயின் பியர் அதெல்லாம் கூட வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா தோளுக்கு மேல் வளர்ந்த தோழன் தோழி ஆகிற டைம் இல்லையா? இது ஒரு கொண்டாடப்பட வேண்டிய டைம். பட் வாட் இஃப் இன்ஸ்டெட் ஆஃப் பிளானிங் அ பார்ட்டி யர் 21st பர்த்டே புட்ஸ் யூ ஆன் அ கவுண்ட் டவுன் கிளாக் டு டிபோர்டேஷன்? 21 வயசு ஆச்சு, நீங்கள் யூஎஸ்ஏ விட்டு போகணும்னு சொன்னால் நான் சும்மா பயமுடுத்தலை. ஃபார் ஓவர் 250,000 யங் பீப்புள், யூஎஸில் வளர்ந்த பசங்களுக்கு திஸ் இஸ் நாட் அ வாட் இஃப், இட்ஸ் நாட் அ ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ, இட்ஸ் அ டெரிஃபைங் ரியாலிட்டி ஃபார் அமெரிக்காஸ் டாக்குமெண்டட் ட்ரீமர்ஸ். இதை டாக்குமெண்டட் ட்ரீமர் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்தபோது லீகலாக உள்ளே வந்த பசங்க தேவ் கான் டு அமெரிக்கன் ஸ்கூல்ஸ், பில்ட் அமெரிக்கன் லைஃப்ஸ். பட் என்னைக்கு 21 வயசு ஆகுதோ சடனாக சட்டம் அவங்கள இல்லீகல் ஏலியன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அவங்கள அவங்க ஃபேமிலிஸ்லேருந்து பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வை? ஹவு? There is a huge loophole in our immigration system that puts an expiration date on childhood. Inniki, we are going to break down that law that created this mess. And more importantly, எந்த critical steps and strategies family எடுக்கணும் to navigate this crisis and protect their families before it's too late. சரி, to get how this works, first நம்ம ரெண்டு விஷயங்களை பற்றி குவிக்காக தெரிஞ்சுக்கணும். ரெண்டு விசா டைப்ஸ், H1B and H4. H1B விசா எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். இட்ஸ் ஃபார் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், எஜுகேட்டர்ஸ், டாக்டர்ஸ். தே கம் ஹியர் டு ஃபில் கிரிட்டிக்கல் ஜாப்ஸ். இப்போ இவங்களோட ஸ்பவுஸும் இவங்களோட கிட்ஸும் தே ஜாயின் தம் ஆன் வாட் இஸ் கால்ட் அ H4. இட்ஸ் அ டிபெண்டன்ட் விசா. ஸோ ஹியர் இஸ் த கேட்ச். அண்டர் US இமிக்ரேஷன் லா யூ ஆர் கன்சிடர்ட் அ சைல்டு until you turn 21 for visa purposes. 21 வயசு வரைக்கும் நீங்கள் சைல்டு தான். த மினிட் யூ ஹிட் தட் பர்த்டே, திடீர்னு உங்கள் H4 ஸ்டேட்டஸ் காணா போயிடும். பூஃப். இட் டஸ் நாட் மேட்டர் நீங்கள் ஒரு மிடில் ஆஃப் அ காலேஜ் செமஸ்டரில் இருக்கலாம், ஆர் இஃப் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் ஜஸ்ட் மந்த்ஸ் அவே ஃப்ரம் கெட்டிங் தட் க்ரீன் கார்டு. சார் லைனில் இவ்வளோ கிட்டக்க வந்துட்டேன் அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் அது செல்லுபடி ஆகாது. த கிளாக் ஸ்ட்ரைக்ஸ் மிட் நைட், லீகலாக யூ டோன்ட் பிலாங் எனிமோர். திஸ் இஸ் கால்ட் ஏஜிங் அவுட். நம்ம இப்போ நீங்கள் யோசிக்கலாம், பேரண்ட்ஸுக்கு எப்படியும் க்ரீன் கார்டு வந்துடும், அப்போனா கிட்ஸுக்கும் பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் ஆகிட முடியும்ல, இது என்ன சார் பெரிய விஷயம்? த ஆன்சர் இஸ் எஸ், இட்ஸ் சப்போஸ் டு, தட்ஸ் ஹவ் இட்ஸ் சப்போஸ் டு ஒர்க் தியரிட்டிக்கலி. ஆனால் சிஸ்டம் இஸ் கிரிட் லாக்ட். ஏன்னா டெக்கேட் லாங்காக க்ரீன் கார்டு பேக்லாக் இருக்குது, எஸ்பெஷலி ஃப்ரம் பீப்புள் ஃப்ரம் இந்தியா அண்ட் சைனா. கிட்டத்தட்ட 15 to 20 வருஷமாக மக்கள் காத்துட்ருக்காங்க. இதை பற்றி போன தடவை வீடியோவில் டீட்டெயில்டாக பதிவு பண்ணியிருந்தோம். நமக்கு வர்ற காமெண்ட்ஸும் அது மாதிரி தான் இருக்குது. ஸோ தயவுசெய்து அதை போய் பாருங்கள். ஸோ ஒரு சைல்டு ஒரு ஹை ஸ்கூல் கிராஜுவேட்டாக இருந்து when they are applying to college, 21 வயசு வரப்போகுது, ஆனால் பேரண்ட்ஸ் க்ரீன் கார்டு கண்ணு கெட்டினா வரைக்கும் தெரியவே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? they are caught in a legal trap. they are raised as Americans but they have no clear path to becoming American. இதுதான் ப்ராப்ளம். இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, 21 வயசு வரைக்கும் தான் நம்ம பசங்களுக்கு தனி டிக்கெட் கிடையாது. உங்கள் டிக்கெட்டோடையே வருவாங்க. 21 வயசு ஆன பிறகு அவங்க தனி டிக்கெட் எடுக்கணும். அவங்க பாதையுமே வேறு, அவங்க வேறு இடத்துக்கு போயிடுவாங்க சரியாக பிளான் பண்ணலைன்னா. சரி சார், ரொம்ப பயமுடுத்திட்டீங்க, என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் சொல்லுங்கள் வரோம். ஃபியர் இஸ் ரியல் பட் ஸோ ஆர் த சொல்யூஷன்ஸ். உங்கள் ஃபேமிலி இந்த சுச்சுவேஷனில் இருந்தால் யூ கேனாட் அஃபோர்ட் டு வெயிட் ஃபார் அ லாங் டைம். உங்கள் ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் பிளான் என்னென்னா ஏர்லியாக பிளான் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் நமக்கெல்லாம் நிறைய டைம் இருக்குது, அதுக்குள்ளே கவர்மெண்ட் ரூல்லாம் மாறிடும் அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் சார் 21 வயசில் என் பையன் படித்தே முடிச்சுடுவாங்க சார், அதாவது எக்ஸ்ட்ராடினரி ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது நடக்கும். நம்ம ஊரில் அந்த 9ஆம் கிளாஸ்லேயே ஐஐடிக்கு படிப்பாங்களே அது மாதிரிலாம் இல்லை. நம்ம பசங்கன்னா 18 வயசில் செகண்ட் இயர் படிப்பாங்க, மிஞ்சி போனால் 3rd year ஆஃப் காலேஜ் படிப்பாங்க. அதனால யூ கேனாட் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் திஸ் when your child is 20. இந்த ஹோல் ப்ராசஸை கொஞ்சம் முன்னாலேயே 1 or 2 years பிஃபோரே ஆரம்பிங்க. தட் வில் கிவ் யூ த ரன்வே யூ நீட் டு ஹேண்டில் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது கேப், லீகல் ஸ்டேட்டஸில் எந்த கேப் வராமையும் பார்த்துங்க. லீகல் ஸ்டேட்டஸில் கேப் வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு ஆஸ் அ பேரண்ட். ஸ்டெப் 2, F1 ஸ்டூடெண்ட் விசா. இதுதான் மோஸ்ட் காமன் பிரிட்ஜ். அதுதான் ஒரு மோஸ்ட் காமன் எஸ்கேப் ஹேட்ச்னு கூட சொல்லுவாங்க. H4 விசாலேருந்து F1 ஸ்டூடெண்ட் விசாவுக்கு மாற்றணும். அது எப்படி மாற்றுறது? அது மாற்றினா தான் அவங்களால யூஎஸ்க்கு லீகலாக எஜுகேஷனில் தங்க முடியும். ஸோ முதல்ல த ஸ்டூடெண்ட் ஹஸ் டு பி அக்செப்டட் இன்டு அ காலேஜ். அதுக்கப்புறம் யூ வில் ஒர்க் வித் த யூனிவர்சிட்டிஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் ஆஃபீஸ். அங்கே போய் ஒரு டாக்குமெண்ட் வாங்குவீங்க, I-20ன்னு ஒரு டாக்குமெண்ட். இங்கே தான் உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவீங்க, யுவர் டெசிக்னேட்டட் ஸ்கூல் அஃபிஷியல் ஆர் டிஎஸ்ஓம்பாங்க. இந்த டிஎஸ்ஓ யார்? இஸ் த காலேஜ் எம்ப்ளாயி. இஸ் ஆத்தரைஸ்ட் டு ஹெல்ப் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்
நேவிகேட் இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ். அவங்கள நல்லா கெட்டியமாக பிடிச்சுங்க. தே ஆர் யுவர் அஃபிஷியல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். உங்கள் F1 ஸ்டேட்டஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்க தான். அது மட்டும் இல்லை, இந்த டிஎஸ்ஓ கையில் ஒரு ரிஜிஸ்டர் இருக்கும். அவங்க வந்து ஒரு செவிஸ்னு ஒரு ரிஜிஸ்டர் இருக்குது, விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். நம்ம ஊரில் உள்ளே நையா அப்படின்னு ஒரு அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் எடுப்பாங்க தெரியுமா, அதே ஏதாவது சொஃபஸ்டிகேட்டடாக எடுக்கிறாங்க. செவிஸ்னால் ஒன்றும் பயந்துக்கிற மாதிரி இல்லை, இட்ஸ் அ டிஜிட்டல் ட்ராக்கர். இதை வந்து ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி ட்ராக் பண்ணுது. என்னன்னு, ஆல் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸு ஆர் தேர் மெயின்டைனிங் தர் லீகல் ஸ்டேட்டஸ், அது என்ரோலிங் இன் கிளாஸஸ், வர்றவனுங்க படிக்க தான் வரானுங்களா, கிளாஸஸில் படிக்கிறானுங்களா, இல்லை ஏதாச்சும் இல்லீகல் வேலை ஏதாவது பண்ணுறாங்களா, ரூல்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்க்கறதுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ப்ராசஸ். ஸோ ஃப்ரம் I-20 டிஎஸ்ஓட்ட வாங்கியாச்சு. யூ ஃபைல் அன் அப்ளிகேஷன் வித் USCIS டு அஃபிஷியலி சேஞ்ச் த ஸ்டேட்டஸ் ஃப்ரம் H4 to F1. இதில் முக்கியமானது டைமிங் தான். ஏன்னா இதுக்கு நம்ம ஓபிடிக்கெலாம் வேறு நம்ம குவாலிஃபை பண்ணணும். ஒரு ஓபிடிக்கு குவாலிஃபை பண்ணோன்னா நீங்கள் F1 ஸ்டேட்டஸில் ஒரு ஃபுல் அகாடமிக் இயர் இருந்தால் தான் உங்களுக்கு ஓபிடிக்கே பர்மிஷன் கிடைக்கும். ஸோ அதனால் ஸ்டார்டிங் லேட் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இழந்துடும். ஸோ அதனால் வந்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, டியூஷன் அண்ட் ஸ்காலர்ஷிப்பு. ஸோ நீங்கள் H4 இருக்கீங்க, அப்பா அம்மா நிழல் கீழே இருக்கீங்க அப்படின்னாக்கா யூ மே குவாலிஃபை ஃபார் லோயர் இன்ஸ்டேட் டியூஷன். ஆனால் நீங்கள் F1க்கு திடீர்னு மாற்றிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டுக்கு சமானம், அவுட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி சமானம். ஸோ தே மே கிளாசிஃபை யூ as an international student. Some universities are doing that today. So they may force you to pay higher out of state, or they may force you to pay international tuition rates. So இது வந்து ஒரு பெயின்ஃபுல் சாய்ஸ். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக பணம் கொடுக்குறதா, இதுக்கு நான் H4லேயே இருந்திருந்தால் எனக்கு நிறைய கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் இருந்தது, இப்போ நான் மாட்டிக்கிட்டேனே, இந்த டிக்கிங் டைம் கிளாக் என்னோடய 21st பர்த்டேக்கே எனக்கு வேட்டு வெடிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிளான் ஏர்லி, ஒர்க் வித் த டிஎஸ்ஓ, கன்வெர்ட் இன்டு F1 அட் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி டைம். சார் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியாச்சு, வெயிட்டிங்கில் இருக்கேன், இந்த நேரத்தில் என்னோடய பசங்க வாழ்க்கையில் விளையாடுறீங்களே அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்ல. இந்த ஏஜிங் அவுட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண தெர் இஸ் அ லா, இட்ஸ் ஆக்சுவலி சப்போஸ் டு ஹெல்ப். இட்ஸ் கால்ட் த சைல்ட் ஸ்டேட்டஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆர் CSPA. அதோட கோல் என்ன? இட்ஸ் கோல் இஸ் டு ஃப்ரீஸ் அ சைல்ட்ஸ் ஏஜ் ஃபார் இமிக்ரேஷன் பர்பஸஸ். அது எப்படி பண்ணும்? இட் சப்ட்ராக்ட்ஸ் த டைம் அ க்ரீன் கார்டு பெட்டிஷன் வாஸ் பெண்டிங் ஃப்ரம் த சைல்ட்ஸ் ஆக்சுவல் ஏஜ். அதுலேருந்து ஸோ ஒரு உதாரணத்துக்கு, இஃப் யுவர் சைல்டு இஸ் 21.5, ஆனால் பெட்டிஷன் கிட்டத்தட்ட 8 மாதமாக உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்குன்னா CSPA ஏஜ்னு ஒன்று கால்குலேட் பண்ணுவாங்க. 21.5 minus 8 months அப்படின்னு போட்டு 20.7 வரும். அப்படின்னா 21 வயசுக்கு கீழே உங்கள் சைல்டு வந்துடும். யூ கேன் கீப் த க்ரீன் கார்டு ஹோப்ஸ் அலைவ். ஆனால் அந்த ஸ்டாட்யூட் ஆர் அந்த லாலையும் ஒரு செக்கை வச்சு கழுத்தறுத்துருக்காங்க. பழைய சிஸ்டம் என்னென்னா டேட் ஃபார் ஃபைலிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாங்க. இதுக்கு ஒரு உதாரணமாக சொன்னால் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் நான் வெயிட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாமே, காலையிலே வந்துட்டேன், அங்கே இருக்கிற அட்டெண்டர் சொல்கிறாரு, சார் காலையிலே வந்துட்டார் சார், ரொம்ப நேரமாக நிற்கிறாரு, அவரை உள்ளே விடுங்க. இது பழைய சிஸ்டம் ஃபார் CSPA. ஃபைலிங் டேட்டு, உள்ளே வந்த டைம், அதை வச்சு எல்லாத்தையும் பேஸ் பண்ணாங்க. உள்ளே வந்த டைம், ரொம்ப டைமாக வெயிட் பண்ணுறாரு, உள்ளே விடுங்க. ஆனால் இப்போது மாற்றிட்டானுங்க ஆக்ஷன் டேட்டா. சார் வெளியில் நிற்கிறது கணக்கில் வராது சார், ஸ்கேனிங்கை 2 மணிக்கு முடிச்சிடணும், ஸ்கேனிங் ரூம் நீங்கள் 1 மணிக்கு முன்னாடி இருக்கணும் சார், நீங்கள் 1 மணிக்கு முன்னாடி ஸ்கேனிங் ரூமில் இருந்து ஸ்கேனிங்கை முடித்தாதான் டாக்டரையே பார்க்க முடியும். ஸோ இது ஃபைனல் ஆக்ஷன் டேட். நீங்கள் ஸ்கேனிங் ரூமில் 1 மணிக்கு இருந்தே ஆகணும். அந்த லைன் மூவ் ஆகிறத பொறுத்து தான். நீங்கள் 2 நாளாக வெயிட் பண்ணாலும் ஸ்கேனிங் ரூமில் 1 மணிக்குள்ளே போகலைன்னா டாக்டரை பார்க்க முடியாது. அப்போ வெளியில் வெயிட் பண்ணுற அத்தனை டாக்குமெண்டட் ட்ரீமர்ஸோட கதி வேறு என்ன வழி? வேறு ஏதாவது விசா ஆப்ஷன்ஸ் பார்க்க வேண்டியதான். நம்ம F1 முன்னாடி பார்த்தோம். இன்னொரு பேத் என்ன? எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி, சயின்ஸு, ஆர்ட்ஸ், அத்லெட்டிக்ஸ்லாம் இருந்ததுன்னா தே மே குவாலிஃபை ஃபார் O1 விசா ஆன் தர் ஓன் மெரிட். இல்லைனா ஸ்டார் அத்லீட் ஆர் என்டர்டெய்னர், அவங்கெல்லாம் ஒரு P1 விசாவில் போகலாம். இந்த விசாலாம் அவங்க பேரண்ட்டோட ஜாபை பொறுத்து போகாது. தே ஆஃபர் அ டிஃப்ரெண்ட் ரவுட் அண்ட் தே அலவ் யூ டு ஸ்டே இன் த கண்ட்ரி லீகலி. இது மட்டும் இல்லை சார், தெர் இஸ் ஒன் மோர் ஆப்ஷன் ஃபார் ஹோப். அது என்ன ஹோப்பு? தி அமெரிக்காஸ் சில்ட்ரன் ஆக்ட் அப்படின்னு ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க போத் த ஹவுஸ் அண்ட் செனட் போன வருஷமே. அந்த லா என்ன பண்ணுன்னா, இட் கிரியேட்ஸ் அ டைரக்ட் பாத் டு பெர்மனன்ட் ரெசிடென்சி ஃபார் டாக்குமெண்டட் ட்ரீமர்ஸ். அது மட்டும் இல்லை, அது சைல்டோட ஏஜையும் பார்த்து, எப்போ பேரண்ட்ஸை ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க க்ரீன் கார்டையும் பார்த்து அப்படின்னு இந்த ஏஜிங் அவுட் கிரைசிஸையே மொத்தமாக முடிக்கிறதுக்கான லா அது. ஆனால் அந்த லா இன்னும் பாஸ் ஆகலை, மாட்டிக்கிட்டு இருக்குது ஜுடிஷியரி கமிட்டியில். இந்த ஜுடிஷியரி கமிட்டி போத் த ஹவுஸ் அண்ட் செனட்டில் இருக்குது. இங்கே தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பில்லெல்லாம் டிபேட் பண்ணுவாங்க, பில்லெல்லாம் அமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கேயே தான் சம்டைம்ஸ் வந்து அந்த பில்லு எங்கேயுமே போகாமல் அங்கேயே முடிஞ்சிடும், அங்கேயே கதை முடிஞ்சிடும், மொத்தமாக க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுவாங்க. இங்கே தான் நம்ம உள்ளே வரோம். நம்ம வாய்ஸ் இஸ் எசென்ஷியல் டு பில்டு தட்.
ஓகே, என்ன பண்ணணும்னா நம்ம வி ஹவ் டு கால் அவர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அண்ட் செனட்டர்ஸ். அவங்க யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? congress.gov-க்கு போங்க. அங்கே போய் ஃபைண்ட் யுவர் ரெப்ரசன்டேட்டிவ்னு ஒரு டூல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் யூ ஆல் த நேம்ஸ் அண்ட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். உங்கள் ஸ்டேட்டில் உள்ள செனட்டர் யார், உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாருன்னு அவங்க ஆஃபீஸை கால் பண்ணுங்கள். இமெயிலும் பண்ணலாம், பட் ஃபோன் கால் இஸ் ஃபார் மோர் இம்பாக்ட்ஃபுல். நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் உடனே சிட்டிசனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கான்ஸ்டியூவன்ட்டு சார், வரி கட்டிகிட்டு இருக்கீங்க. ஒரு சிம்பிளாக ஒரு சாதாரணமாக சொல்லலாம், சார் என் பேர் இது, நான் உங்கள் கான்ஸ்டியூவன்ட் ஃப்ரம் திஸ் சிட்டி, நான் வந்து ஐ எம் அர்ஜிங் ஸோ அண்ட் ஸோ செனட்டர், ஸோ அண்ட் ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் டு ஸ்பான்சர் அண்ட் சப்போர்ட் தி அமெரிக்காஸ் சில்ட்ரன் ஆக்ட். இந்த பசங்கள்லாம் அமெரிக்கனாக தான் சார் வளர்ந்தாங்க, நீங்கள் அவங்களை டிபோர்ட் பண்ண முடியாது சார். தயவுசெய்து இந்த பில்லை புஷ் பண்ணி ஜுடிஷியரி கமிட்டிலேருந்து வெளியே அனுப்புங்க சார் டு டிபேட் அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் ஸ்டோரியை சொல்லுங்கள். உங்களுக்கு தனிப்பட்ட உங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸ்டோரிஸ் ஆர் மோர் பர்சனல், மோர் இம்பாக்ட்ஃபுல். ஸ்டேட் ஆஃப் த யூனியனில் பார்த்தீங்களா, பிரசிடென்ட் ட்ரம்ப் எல்லாம் இண்டிவிஜுவல் ஸ்டோரி சொன்னாங்க. அமெரிக்காவில் எல்லாருக்கும் ஸ்டோரி சொல்ல ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் ஸ்டோரியை சொல்லுங்கள், ஏர்ஜ் பண்ணுங்கள் செனட்டர்கிட்ட ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் டு மூவ் த பில் ஃபார்வர்ட். நம்மளோட பார்ட்டை நம்ம பண்ணலாம். த பாத் ஃபார் அ டாக்குமெண்டட் ட்ரீமர் வந்து ஒரு டைட் ரோப் வாக்கிங் தான் சார். முள்ளு மேலே நடக்கிற மாதிரி தான். நிறைய அன்சர்டனிட்டி இருக்குது. Turning 21 should be about celebrating, not a deadline. அது மட்டும் நிச்சயம். ஸோ ஃபார் ஃபேமிலிஸ் காட் இன் திஸ் மேஸ், ஒன்லி வே வந்து ப்ரொஆக்டிவாக இருக்கிறது, ஏர்லியாக பிளான் பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரி சிங்கிள் ஆப்ஷன். நம்ம பார்த்தோம், F1 பற்றி பார்த்தோம், CSPA பற்றி பார்த்தோம், அண்ட் O1 பற்றி பார்த்தோம், P1 பார்த்தோம். த லாஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் தே கீப் சேஞ்சிங். CSPA அப்டேட்லேயே பார்த்தோம். ஸோ எவ்ரி ஃபேமிலிஸ் கேஸ் யூனிக் சார். அந்த டீட்டெயில்ஸ் ரியலி மேட்டர். அதனால தான் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் இமிக்ரேஷன் அட்டர்னியை கன்சல்ட் பண்ணணும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் இமிக்ரேஷன் அட்டர்னி கிடையாது, பட் தே கேன் கிவ் யூ த CSPA ஏஜ் கால்குலேஷன். தே கேன் பில்ட் அ பர்சனலைஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார் யூ. ஸோ தனியாக நேவிகேட் பண்ணாதீங்க. நம்ம கண்டிப்பாக இதை கண்டினியூ பண்ணி இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம். அமெரிக்கா சில்ட்ரன் ஆக்ட் எங்கே போகுது, என்ன நடக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். சப்போர்ட்டுக்கு நன்றி. லெட்ஸ் பில்ட் திஸ் கம்யூனிட்டி டுகெதர். டாக் டு யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர்.